வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிக் பாஸ் சீசன் 8 கண்டஸ்டன்ஸோட லேட்டஸ்ட் ட்ரெண்டிங் கிளிக்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த பர்டிகுலர் 2 செல்ஃபீஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா, பிக் பாஸ் கொண்டாட்டத்தில் விஜய் விஷால் நான் அன்ஷி தான் வந்து எடுக்கப்பட்டது. ஸோ தட் அவங்க 2 பேரும் இந்த பர்டிகுலர் பிக்சர்ஸில் வந்து எவ்வளோ எலகண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ இந்த பர்டிகுலர் பிக்சர்ஸ் இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. பிபி கொண்டாட்டம் முடிஞ்சதுக்கப்புறம் நிறைய பிக்சர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெளியாச்சு. ஸோ அதில் இதுவும் வந்து ஒரு முக்கியமான பிக்சர் அப்படின்னே சொல்லலாம். அதை வந்து அவங்க ஃபேன்ஸ் வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க சோஷியல் மீடியாவில் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் விஜய் விஷால் நந்தன் அன்ஷிதா ஒரு பக்கம் ஒரு பேரா இருக்க, இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அருணந்தன் அர்ச்சனா இவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்டாக ஒரு கான்வர்சேஷனில் ஒரு கேண்டிட் கிளிக்ஸ் எடுக்கப்பட்டது. ஸோ அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷேர் பண்ணி நிறைய பேஜஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இவங்க 2 பேரை பற்றி ஆல்ரெடி நிறைய விஷயங்கள் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதனால் பார்க்கறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க கூடிய சீக்கிரம் கல்யாணம் பண்ண போகிறாங்க அப்படின்றதையும் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த பர்டிகுலர் விஷயம் இருக்கவே ஸோ இந்த மாதிரியான பிக்சர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க 2 பேரும் பிக்சர்ஸ் வந்து ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. அதே மாதிரி சௌந்தர்யா ஒரு கோயிலுக்கு வந்து போயிருக்காங்க. ஸோ அங்கே வந்து ஒரு சில பிக்சர்ஸ் வந்து எடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த பிக்சர்ஸ் தான் வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த பர்டிகுலர் பிக்சர்ஸ் ஆஃப் சௌந்தர்யா வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ட்ரெண்டிங்காக போகிறத நம்மளால் பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் நம்ம தலைவன் முத்துக்குமரன் விஜய் சேதுபதி சார் கூட ஒரு பிக்சர் வந்து எடுத்திருக்காரு. அதே மாதிரி அவரோட இன்னொரு ஃப்ரெண்ட் அண்ணா அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ அந்த பர்டிகுலர் பர்சன் வந்து தம்பியை சந்திச்சதில் ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்ற மாதிரி இன்ஸ்டாகிராமில் நினைக்கிறேன் ஸ்டோரி வச்சுருந்தாரு. ஸோ அந்த பர்டிகுலர் பிக்சரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரெண்டிங்காக போகிறத நம்மளால் பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் நம்ம தலைவர் ராணவ் வந்து ஒரு ஃபேனுன்னு நினைக்கிறேன், ஃபேனாக ஃப்ரெண்டான்னு தெரியல. இந்த பர்டிகுலர் பிக்சர் பார்க்கும்போது ஃபேன் அப்படின்னு தான் தெரியுது. ஏன்னா அந்த ஃபேன் வந்து இந்த பர்டிகுலர் மூமெண்ட்டை ஒரு பர்த்டே கிஃப்டாகவும் அண்ட் தென் லைஃப் டைம் ஒரு மெமரபிள் மூமெண்ட்டாகவும் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ ராணவ் வந்து அவரோட பர்த்டே செலிப்ரேஷனில் அவர் இருந்ததாகவும் அவருக்கு கேக் விட்டதாகவும் வந்து இப்போ ட்ரெண்டிங்காக நிறைய விஷயங்கள் வந்து பேசப்பட்டு வருது. அவருக்கு விஷஸும் சொல்லி இந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பர்டிகுலர் பர்சன் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி ராணவ் வந்து ஒரு குட்டி பையன் கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு குட்டி ஃபேன் அப்படின்னே சொல்லலாம், ராணவோட ஃபேன். ஸோ அந்த பர்டிகுலர் பிக்சரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரெண்டிங்காக போகிறத நம்மளால் பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் சௌந்தர்யாவோட ஒரு ஓல்டு ஃபோட்டோ ஷூட் பிக்ஸ் வந்து இப்போ திடீர்னு ட்ரெண்டிங்காக போகிறத நம்மளால் பார்க்க முடியுது. இந்த பிக்சர்ஸ் தான் வந்து அது. அதுக்கப்புறம் விஜய் விஷால் வந்து பார்த்திங்க அப்படின்னா நட்சத்திர கலை விழாவில் வந்து பார்த்திங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தார். ஸோ அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில பிக்சர்ஸ் வந்து எடுக்கப்பட்டிருந்தது. அண்ட் தென் நிறைய வீடியோ விஷுவல்ஸும் நம்மளால் பார்க்க முடிஞ்சது. ஸோ விஜய் விஷால் வந்து நிறைய பேர் வந்து ஸ்டேஜ் ஏரியா வந்து பார்த்திங்க அப்படின்னா கை கொடுக்குறாங்க. நிறைய ஃபேன்ஸ் வந்து அது நம்மளால் பார்க்க முடிஞ்சது. அண்ட் தென் விஜய் விஷால் கூட யார் நிற்கிறதுன்னு பார்த்திங்க அப்படின்னா கீர்த்தி ஷெட்டி. ஸோ ஒரு எவ்வளோ பெரிய ஹீரோயின் அப்படின்னே தெரியும். ஸோ அவங்க கூட விஜய் விஷால் வந்து ஸ்டேஜ் ஷேர் பண்ணது வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட ஆரா வந்து கண்டிப்பாக எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அண்ட் தென் விஜய் விஷாலோட ஆராவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அதிகமாக பறந்து விரியிறதை நம்மளால் பார்க்க முடியுது. ஏன்னா நிறைய ஃபேன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா வி லவ் விஷால் அப்படின்ற மாதிரி பேனர்லாம் வந்து காமிச்சு அவரை செலிப்ரேட் பண்ணாங்க அப்படின்னே சொல்லலாம். அண்ட் தென் விஜய் விஷால் ரீசெண்டாக ஒரு பிக்சர் வந்து அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து ஷேர் பண்ணியிருந்தார். ஸ்டைலிஷ் லுக்காக அது இருந்தது அப்படின்னே சொல்லலாம். அண்ட் தென் ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா தர்ஷிகா வந்து ஒரு விஷயத்தை வந்து ஒரு பிகைன் வுட்ஸில் எங்கேயோ நினைக்கிறேன், அங்கே வந்து ஒரு கொஷின் கேட்குறப்ப நீங்கள் பிக் பாஸ் வீட்டிலேருந்து வீட்டை விட்டு பிக் பாஸ் வீட்டில் வந்து இருந்தப்ப விஜய் விஷால் கூட இருந்தது ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிக் பாஸ் விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் விச் மீன்ஸ் பிக் பாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் விஷால் கிட்ட பேசுனீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு தர்ஷிகா வந்து பார்த்தீங்கன்னா இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து அதுக்கப்புறம் எதுவும் விஜய் விஷால் பற்றி பேசலை. ஸோ அதுக்கான ரீசன் என்ன அப்படின்றது நம்மளுக்கும் தெரியும். பட் விஜய் விஷால் ஃபேன்ஸ் வந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது அப்படி சொல்கிறது தப்பு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா விஜய் விஷாலை வச்சு நீ வந்து உன் ஃபேமை வந்து இது பண்ணிக்கிற அப்படின்ற மாதிரி நிறைய டாக்ஸ் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிக் பாஸ் முடிஞ்சதுக்கப்புறமும் வந்து நடந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அண்ட் தென் பிக் பாஸ் கொண்டாட்டத்தில் நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஸ்கஸ் பண்ணப்படுது. ஸோ அதுவும் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரியான பிக் பாஸ் ரிலேட்டடான அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பாய்.